என் குழந்தைக்காக ஒரு தேவதூதனை பாதுகாப்பாய் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்லி பாருங்க, உங்க வீட்டுல வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க, தேவதூதன் உன் கூடவே வருகிறான். வசனத்துல ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க, ஏசப்பா எனக்கு நீங்க தந்திருக்கிற தேவதூதனுக்காக ஸ்தோத்திரம். நீ துதிச்சுக்கிட்டே போறீ. சின்ன வயசுலே பிள்ளைகளை வசனத்துல பழக்கிட்டீங்கன்னா பிள்ளைகளும் பயப்படாது, பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த தேவதூதனுடைய பிரசன்னம். அப்ப நீங்க சொல்லிக் கொடுங்க, தப்பு பண்ணா, நீ கோவப்பட்டா, நீ திருடனா, பொய் சொன்னா, தேவதூதன் போய் பரலோகத்துல ஆண்டவர்ட்ட சொல்லுவான், இந்த சின்ன பையன், இந்த சின்ன மகள் இப்படி எல்லாம் தப்பு பண்றா, பெற்றோரை ஏத்து பேசுறா, சண்டை போடுறா, அவனுக்கு பாதுகாப்பா என்ன அனுப்பி இருக்கிறீங்களேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், இல்ல சொல்லிடுவான்ல. அப்ப நீங்க கவனமா இருக்கணும். சின்ன பிள்ளைகிட்ட சொல்லணும், தேவதூதனை தேவன் நியமித்திருக்கிறார், உங்களை பாதுகாக்க கூட இருக்கிறாங்க, நீங்க செய்யறதெல்லாம் கவனிப்பாங்க அப்படின்னு